ஈரான்ல வந்துட்டு ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க ஐஆர்ஜிசி. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஈரானை வந்துட்டு பாதுகாத்த ஷாகித் ட்ரோன்களையும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு மிசைல்ஸையும் வந்துட்டு பேரணியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ஷாகித் ட்ரோனில் வந்துட்டு ஐஆர்ஜிசி ஒரு மெசேஜ் ஒன்று எழுதியிருக்காங்க. அது என்னன்னா, அமெரிக்காவின் ஒரு போர் விமானத்தை தாக்கி அழித்தது இந்த ஷாகித் ட்ரோன் தான் என்று கிளைம் பண்ணியிருக்காங்க. அதோட காட்சிகள் விட்டிருக்காங்க. அந்த காட்சிகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. போரில் வந்துட்டு ஷாகித் ட்ரோனும் கோரம்ஷார் 4 ஏவுகணையையும் இந்த பேரணியில் பயன்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த ஷாகித் ட்ரோன் மற்றும் கோரம்ஷார் ஏவுகணைகள் தான்ட்டு சொல்லி இந்த பேரணியை நடத்தியிருக்காங்க. ஈரானில் இருக்கிற மக்களும் இதை பார்த்து கொண்டாடி இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற விதமாக தான் இந்த பேரணி நடத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னாக்கா இந்த ட்ரோன்களை வச்சு தான் நாங்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வீழ்த்தணும்னு சொல்லி ஒரு பேரணியாக நடத்தியிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் பார்த்திங்களானாக்கா லோ காஸ்ட்டில் வந்துட்டு 2000 கிலோமீட்டர் வரையும் கூட போய் தாக்கக்கூடிய தன்மை பெற்று இருக்கிறதுனால இந்த ட்ரோன்கள் வந்துட்டு ஈரானுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது. இந்த பேரணியை வந்துட்டு ஈரானின் ஸ்டேட் மீடியா ஒன்று வெளியிட்டிருக்காங்க, பிரஸ் டிவி ஸ்டேட் மீடியா. அந்த ட்ரோன் காட்சிகளில் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் கூட்டத்தை வந்துட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். ஈரானின் மக்கள் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இந்த பேரணியில் பங்கேற்றிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் சீஸ் ஃபயர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. நிரந்தரமாக போர் நிறுத்தம் இன்னும் வரலை. அமெரிக்கா வந்துட்டு எப்போ வேணாலும் தாக்கலாம். அவங்கள பற்றி சொல்லணுமா, எப்போ வேணாலும் தாக்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த சந்தோஷம் வந்துட்டு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஐஆர்ஜிசி இந்த வீடியோக்களை வெளியிட்டு இந்த பேரணியை நடத்தி எங்ககிட்ட இன்னும் ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லாமல் சொல்லி காட்டியிருக்காங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற தகவல்களை மேலும் அறிய நமது எம்பி ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.